இன்னைக்கு என் மகன் என்னலாம் பட போறாளோ. நான் பெத்த மகனே என் ராசா, நீதான் இன்னைக்கு எப்படியாச்சும் தங்கச்சியை காப்பாத்துற. ஒரு தேங்காய் உடைக்கவே மண்டை சில்லி தேங்காவா செதறுமே. இதுல 50 தேங்காவை எப்படி மண்டை தாங்கும்? அதாம்மா எனக்கும் தெரியல. அம்மா இவ அவசரப்பட்டு வாய விட்டா. வேண்டுதல் மண்ணா கட்டின்னு யார் இவள வர சொன்னா? அண்ணன் எனக்கு என்ன தெரியவா செய்யும். அன்னைக்கு உடனே கண்ணு வந்துரும்னு நான் சமைக்கிறதுல இருந்து எஸ்கேப் ஆக பண்ணினேன். பார்த்தா இம்புட்டு பெரிய விஷயத்துல மாட்டிப்பேன்னு கனவா கண்டேன். ஐயோ என் மவளை எப்படியாவது காப்பாத்துப்பா. உன் பொண்டாடிக்கிட்டே இருந்து ஏதோ சின்ன பிள்ளை தெரியாதனமா சொல்லிவிட்டா. அதுக்கு பண்ணியே ஆகணுமா? பண்ணியே தான் ஆகணும். அது எப்படி? வேண்டுதல் சொன்னா பண்ணிதானே ஆகணும். பண்ணாம இருந்தா குத்தமாகாது. அது எப்படி? நான் எஸ்கேப் ஆக விட்டு வேணா? ஏண்டி அவ ஏதோ சின்ன பிள்ளை தெரியாதனமா சொல்லிட்டா, விட்டுற. பண்ணியே ஆகணுமா? ஆமா அண்ணி, செஞ்சே ஆகணும்னு ஏதாவது இருக்கா? அது எப்படி? கண்டிப்பா செஞ்சே ஆகணும். உன்னால முடியலனா அத்தை 50 தேங்காய் உடைச்சே ஆகணும். ஓ மண்டை இல்லனா என்ன? அத்தை மண்டை இருக்குல்ல? அட பாதகத்தி மர்மோளே, என் மண்டையும் என் முக மண்டையும் உடையிறதுல உனக்கு அம்படி சந்தோஷமா? எங்க மண்டைய உடைச்சு பார்த்துதான் நீ குளிர் காயணுமா? அப்படியெல்லாம் இல்லத்த. வேண்டுதல்லாம் பண்ணிதான் ஆகணும். யார வேணா கேட்டு பாருங்க. என் மவுளுக்கு இது வேணும், இதுவும் வேணும், இன்னமும் வேணும். போயம் இப்படி ஒரு அன்னிக்காரிக்காக வாக்கு விட்டல, நல்லா வேணும். இப்ப பாரு, அவ மண்டையில தேங்காய் உடைப்பாளா பாரு. இதுவே நம்ம பக்கம் திருப்பி விடுவா. நான் ஏத்தா உடைக்கணும்? கண்ணு போனது எனக்கு தானே. இன்னும் போச்சாம்ல கண்ணு. இந்த மாய கண்ணு உண்மையா போச்சா இல்ல பொய்யா நடிச்சாலான்னு யாருக்கு தெரியும்? அம்மா விடுமா, தேவையில்லாம அன்னிட்ட சண்டை போடாத. ஆய குடுத்து கேட்டவன் நான் தானே, நானே வாங்கிக்கிறேன். ஐயோ என் மவளே, உன் நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. வரவாளே, நான் சொல்றதை கேளு. நிஜமா லட்சு பாவம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த. ஊர் உலகத்துல யார் யாரும் என்னென்னமோ சாதிக்கிறாங்க. உங்க முகம் இத கூட சாதிக்கலன்னா எப்படி? சின்ன பொண்ணு, ஒன்னும் தெரியாத பொண்ணு, தெரியாம சொல்லிட்டா. யாரு இவளா? கொஞ்சம் விட்டோம் ஊரே வித்து தின்னுருவா. இவளா பாவம்? ஐயோ என் தலையெழுத்து. எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போதே நெஞ்செல்லாம் வெடிச்சிரும் போல இருக்கு. நினைக்கும் போதே இப்படி இத்தனையும் என் மகன் உடைச்சானா, அத நினைச்சே போய் சேர்ந்துரும் போல நெஞ்சு வலியிலே. ஏம்மா விடுமா, அழுது ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. நடக்கிறது என்னவோ அத பாப்போம். சரி அண்ணன், தேங்காய் உடைக்க தேங்காய் வாங்கணுமே, வாங்கிட்டு வரியா? அட ஆமால, தேங்காய் வேற வாங்கணுமே. பெரிய பொண்ணு, காசு எடுத்தா நான் போய் தேங்காய் வாங்கிட்டு வரேன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. ஏன் மண்ணி, வேணாமா? மனசு மாறிட்டீங்களா? ஐ பர்மலே, நீ ஒரு வார்த்தை சொல்லு. வேணாமா, மனசு மாறிட்டியா? என் மகன் உடைக்க வேணாமா? அட கூறு கிட்ட குக்கருங்களா? நான் சொன்னது அது இல்ல. உங்க அண்ணன் தேங்காய் வாங்கிட்டு வரவான்னு கேட்டாங்கல்ல, அது வாங்கணும்னு அவசியம் இல்லன்னு சொன்னேன். காலையிலேயே வெள்ளனமா எழுந்து தேங்காவை தோட்டத்துல இருந்து வர சொல்லிட்டேன். எடுத்துட்டு வந்துட்டு இருக்காவோ. அண்ணி நீங்க ரொம்ப ஷார்ப் தான் அண்ணி. இல்ல இனிமே உங்க கூட தான் குப்பை கொட்டணும்னு தலையில காய் போச்சு. இந்த மாதிரி எல்லாம் இல்லன்னா எப்படி? கொஞ்சம் அசனா தலை மேல ஏறி உட்கார்ந்து மாட்டியும். ஷார்ப் தான். அட பாதகத்தி மர்மாளே, என் மவளை போட்டு தள்ளுறதுல இருக்கியே. மகனே, இது சரி வராதுப்பா நம்ம வீட்டுக்கு. ஏமா அப்படி சொல்ற? இல்ல என்னடா உன் பொண்டாட்டி? நிஜமாவே உன் பொண்டாட்டி கண்ணு போச்சா இல்ல புருஷனும் பொண்டாட்டியுமா நடிச்சியலா? அவளுக்கு கண்ணு போனா ஏன் என் மவ தேங்காய் உடைக்கணும்? அத்தை திருத்தம், நான் சொல்லல. உங்க மொபைலே தான் அவ வாயால சொன்னான். போதும், நான் பேசும்போது நடுவுல யாரும் பேச தேவையில்ல. சொல்லு மகனே. சரி, என் மவ தான் தேங்காய் உடைக்கிறேன்னு வாய் விட்டாப்பா. உடைக்கலாம். தேங்காவே இன்னும் வாங்கல. அதுக்குள்ளே காலையிலே எழுந்துச்சு முந்திரி கொட்டை மாதிரி தேங்காய் தோட்டத்துக்கு போன போட்டு வர சொல்லிருக்கானா? இதுல இருந்து என்ன தெரியுது? அப்போ முண்டாட்டி வேணும் தானே செய்யறா. அப்போ எங்களை போட்டு தள்ளணும்னு கங்கனை கட்டிட்டு அலையறாளா? அத்தை என்னத்த இப்படி எல்லாம் சொல்றியோ? அப்படிதான் சொல்வேன். உங்களை போட்டு தள்ளணும்னு நான் முடிவு எடுத்தா நான் இப்படி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல. ஒரு மாத்திரை தான். சாப்பாடுலயும் டீல கலந்து கொடுத்தா என் வேலை முடிஞ்சது. அம்மா போதுமா, நிறுத்துமா உன் பேச்ச. நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் உன்னை போட்டு தள்ள கூட அண்ணி யோசிக்காது. செஞ்சாலும் செஞ்சிருவா. நம்ம எதுக்கோ கொஞ்சம் அடக்கியே வாசிப்போம். அந்த பயம் இருக்கட்டும். என்னடி பெரிய பொண்ணு, சத்தின்னு இப்படி சொல்லி போட்டா? இல்ல என்னங்க ஓவரா பேசிட்டு இருக்காங்க? நான் என்ன உங்க அம்மாவையும் உங்க தங்கச்சியும் போட்டு தள்ளிட்டு நான் ஜெயில போய் உட்காரணும் அந்த வீட்டுல கால் எடுத்து வச்சேன். நியாயமா பேசும்போது கேட்க முடியல. அப்ப செய்யாம சொல்றதுக்கு செஞ்சுட்டு போயிடுறாள். எனக்கு போட்டு தள்ளலாம் ஒரு மாத்திரையில போட்டு தள்ளிட்டு போக தெரியாதா? அப்படி இல்லையா? இப்படி அருவா எடுத்து தலைய ஒரு சீறி போயிட்டே இருப்பேன். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். இதுக்குதான் பண்றேன்னு உங்க அம்மா சொல்றாவோ. இது எப்படி இருக்கு? நியாயமா இருக்கா? அநியாயமா இல்ல? பாத்தியாடா அவன் பொண்டாட்டிய? ஓ அம்மா, நான் சொன்னது சரியா போச்சா? இவ நம்மள போட்டு தள்ளணும் தான் இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சிருக்கா போல. ஒரு செகண்ட்ல வாய் வார்த்தையால சொன்னவ நாளைக்கு செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? இன்னைக்கு அவ அருவா எடுப்பான்னு நான் கனவா கண்டேன்.
அத்தை, நீங்க தான் என்ன அநியாயமா சொன்னியோ. நான் செஞ்சுதான் காமிச்சேன், ஆனா நான் செய்ய மாட்டேன். செய்ய வச்சிடாதியோ அடுத்து. பாத்தியாடா உன் பொண்டாட்டிய என்ன நல்ல மிரட்டா. இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கா பார், மிரட்டா. எனக்கு இன்னைக்கே ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஒண்ணு இந்த வீட்டுல அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ஏமா உனக்கு ஏதாவது கிறுக்கு கிணம் பிடிச்சு வச்சா? நீதான் அநியாயமா அவளை சொல்லிட்டு இருக்கிற. அவ மேல என்ன தப்பு? அதானே. ஏம்மா விடுமா, அண்ணி அப்படியெல்லாம் சொல்லலம்மா. எனக்கு என்னவோ அத்தை பேச்ச மாத்தி சண்டைய பெருசாக்கி அவங்க மொபைல காப்பாத்தலாம்னு பாக்குறாவு. இதெல்லாம் ஏன்ட்ட நடக்காது. நேரமாச்சு, வெள்ளனமா ரெடியாக சொல்லு, தேங்காய் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பாக்கணும்னு என் தலை எழுத்து. நீ சரி, நான் ரெடி ஆகி வரேன். நீங்க கொண்டு போய் அந்த அருவாவை அங்க வைங்க. சரி, சீக்கிரம் வந்துருவோம். சரி சரி. சரி, பொண்ணா இது பொண்ணு என்ன மாதிரி வாயை கிழிச்சிட்டு போகுது. முதல்ல இந்த பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்றேன். உன் மேல முழுக்க முழுக்க தப்ப வச்சுட்டு என் பொண்டாட்டி விவாகரத்து பண்ண சொல்றியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? சரி சீக்கிரம் வா, நேரமாச்சு, ரெடி ஆயிட்டு போகும். தலையெழுத்து என்னவோ பண்ணி தலையோ. ஆமாப்பா, கரெக்டா கொண்டு வந்துட்டேன். இறக்கி போய் அத்தை ஓடியாங்க, வந்துட்டு பாருங்க தேங்காய். என்னப்பா நடக்குதுங்க? மருமகளே, தேங்காய் வாரம் தானே சொல்லியிருந்தேன். இங்க லாரியே வந்திருக்கு. இப்போ உங்க முத 50 தேங்காய் உடைக்கலான்னு வைங்க. அதுக்குள்ள அவளுக்கு ஏதாவது ஆகி அதை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. ஆரம்பிக்கணும், அதை முடிச்சா பரவாயில்ல. ஆனா முடிக்கலனா அதை நீங்க முடிச்சு வைக்கணும்ல. திருப்பியும் 50 தேங்காய், அதுக்கு தான் கூட போட்டேன். இன்னும் முடியலையா உங்க ஆர்ப்பாட்டம்? டேய் மவனே, எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குடா. உன் பொண்டாட்டிக்காரிய பாத்தியா? ஒரு தேங்காய்க்கே தாங்காது, ஆனா ஒரு லாரியே இறக்கிருக்காளே உன் பொண்டாட்டி. அதுவும் உன் பொண்டாட்டி சொன்ன கதையை கேட்டியா? உன் தங்கச்சி ஆரம்பிப்பாளாம், அத முடிக்கலன்னு வச்சுக்கோ, அத நான் முடிச்சு வைக்கணுமா பாத்துக்க. இவ்வளவு பொல்லாதவளா இருப்பான்னு நான் நினைக்கலையே உன் பொண்டாட்டிய. இல்லங்க, நான் என்ன தப்பா சொன்னேன்? பாரு, ஒரு லாரி முறுக்க வந்திருக்கு தேங்காய். அவளை காப்பாத்துப்பா, நெஞ்சு வலிக்குது. நெஞ்சுவலியா? என்ன பொண்ணு தாய்க்கு பாடை கட்டிடுவோமா? ஐயோ, இந்த பாடக்காரன் தொல்லை தாங்கலையே இந்த தெருவுல. உன்னை யாருப்பா அழைச்சது? ஆனா உன்ன இவ வேற என் அவசரம் தெரியாம எனக்கு பாடையை கட்டி மேல அனுப்புறதுலே இருக்கானே. படுபாவி, நல்லா இருப்பியா நீ? ஏய் பாடக்காரனே, நான் வந்தேன்னு வச்சுக்கோ, உன் மூஞ்சி கிஞ்சிலாம் தேந்துரும். அம்பிட்டு தான் சொல்லிட்டேன், ஓடிடு. சரி சரி, அப்படியே பேச மாட்டாம வேலையை பாப்போம். தேங்காவை இறக்கி வைப்பா. ஐயோ, தேங்காய்க்காரனே மறந்தா கூட இவ வேற ஞாபகப்படுத்தி விடுறாளே. முதல்ல இவ மண்டையை போட்டு பொழக்கணும். ஆமா ஆமா, என் மண்டைய வெளுப்பீங்க. அதுக்கு நான் முடிச்சிட்டு இருப்பேன்னு நினைச்சுக்கீங்க. ஐயோ அப்பா, என் ராசா நெஞ்சு வலிக்குதுப்பா. பாப்பா ஹாஸ்பிட்டல் போலாம். ஐயோ கண்ணு மயங்குதே. அம்மா என்னாச்சு? என்ன பாரு, கண்ணை மூடிட. என்னாச்சு? கண்ணு தர. அம்மா, அண்ணி, அம்மா மயங்கிட்டாவோ. பெரிய பொண்ணு, அம்மா மயங்கிட்டாங்க. இது முக்கியம் கிடையாது. வந்து கூட தேங்காய் உடைச்சுக்கலாம். அம்மா தான் முக்கியம். அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவோம் வா. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைங்க. இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும். பயப்பட வேணாம் யாரும். நடக்க விடாம ஆக்கணும் தான் உங்க அம்மா மயக்க முடிவு விழுந்திருக்காங்க. ஆனா இது நடந்தா அதை மறந்துடும் நினைச்சிட்டாங்க போல. நான் நடிக்கிறது இவருக்கு தெரியுது. எப்படியோ நம்ம மருமக கரெக்டா கண்டுபிடிச்சிடறாளே. ஆனா எதையாவது சொல்லி என் மகளை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சா இன்னும் மருமகாரி என் மகளை போட்டு தள்ளுறதுல இருக்காளே. இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் முன்கூட்டியே டாக்டர் வர சொல்லிட்டேன். இப்ப வந்துருவாங்க. மருமகளே, உன்னை போய் எடுத்தேன் பாரு. இதுவும் வேணும், இன்னமும் வேணும் எனக்கு. ஆமா, ஒரே இந்த வார்த்தையே சொல்லி சொல்லி திட்டுங்க. அப்ப எதுக்கு எடுத்தியோ? நான் வேற என்கிட்டயே அம்பிட்டு வாய் பேச ஆரம்பிச்சிட்டல நீ. இதான் அப்பவே சொன்னாலும். இந்த பொண்ணை எடுத்து போடாத. அப்படியும் நீ எடுத்து போட்டா நீ ரோட்டுக்கு வந்துருவே. அதானே? ஆத்தியாடா உன் பொண்டாட்டிக்கு கொழுப்ப. அம்மா, இதோட 1000 தடவை கேட்டு கேட்டு காது அழுத்து போச்சு. இந்த அளவுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்து போய் கிடக்குறா பத்தியா? அம்மா உன் மகளை விட கம்மிதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதை விட இன்ட்ரெஸ்டிங்கா வந்துட்டு இருக்கு. அதை பார்க்கணும்னா உங்க சோட்டு கலாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. சொன்னாங்களே அம்மா சொன்னாங்களே, என் மகன் நிலைமை என்ன ஆகுது அடுத்த வீடியோல வெயிட் பண்ணி பாருங்க. கீப்பா பார்க்காம இருந்தாதியோ. அம்மா சொன்னாங்களே, உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் வேணும். இது வரைக்கும் கொடுத்த அனைவருக்குமே எங்கள் சோட்டு கலாட்டா சேனலாக சார்பாக நன்றி. அம்மா சொல்லுங்களே, நிறைய பேர் சப்பன்றீங்க, எங்களுக்காக ஆதரவு கொடுக்குறீங்க, நிறைய சப்போர்ட் பண்றீங்க. ஆனா கமெண்ட் மட்டும் பண்ண மாட்டேன்றீங்களே. ஒரு கமெண்ட தட்டி விட்டு போங்களேன். எங்க வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட இருந்து நாங்க தெரிஞ்சுக்க வேணாமா? அதை தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணாதானே தெரிஞ்சுக்க முடியும்.
அதனால ஒரு கமெண்ட் பண்ணி விட்டு போங்க சொந்தங்களே, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் சோட்டில் கலாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து மகிழுங்கள்.